மக்களே 50 ஷோ எபிசோட் நம்பர் 45ல வந்து பாத்தீங்கன்னா 2 அதிரடி எலிமினேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஃபினாலே நெருங்குதுன்றதால ஆட்களை குறைக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு கேம் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த கேம் கொஞ்சம் குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கரமான கேமா இருந்துச்சு. ஸோ இதுல நிறைய பேர் அந்த அலைன்ஸ்ல ஏகப்பட்ட டவுட்டு கேள்விகள்லாம் இருந்ததுல அதுக்கான ஒரு சொல்யூஷனா இந்த எபிசோட்ல இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம லைக்கு, ஐப்பு, சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான எபிசோட் நேத்தோட கண்டினியூவேஷன் தான். இன்னைக்கும் அர்ச்சனாவை வந்து பயங்கரமா டீஸ் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்களே, அதுல ஷிவித்லாம் வந்து தலைகாணியை வச்சு அடிச்சுக்கிட்டு பயங்கரமா விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ அது பெட்ரூம்லயும் நடந்துச்சு. அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லிவிங் ஏரியான்றோம் இல்லையா, அந்த ஏரியால உட்காந்துட்டு பேசிக்கிட்டு கலாச்சிட்டு மாத்தி மாத்தி விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப திரும்பவும் வந்து என்ன பண்றாரு, ஷிவித் எடுத்துன்னு வந்து அர்ச்சனா கிட்ட அடிக்கிறார், தலைகாணியை வச்சு அடிக்கிறார். பில்லோ இருக்கும்ல, அந்த பில்லோ வச்சு அடிச்சு விளையாடிட்டு இருக்கார். ஓகே, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்றாங்க, அர்ச்சனா கொஞ்சம் கோவப்படுற மாதிரி போயிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பில்லோல அடிச்சது வந்து எனக்கு வலிக்குது, இதுவாகுது, பாய்ஸ் உடம்பு வேற கேர்ள்ஸ் உடம்பு வேற, இதெல்லாம் இருந்தாலும் இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அழ ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அதுக்கு நடுவுல லைன் மாஸ்டர் குறுக்குல வந்துட்டாரு. வந்த உடனே இந்த கேம் அனௌன்ஸ் பண்றாரு. கிராப் அந்த ஒரு அணி எல்லாமே ஒரு பேர்டு அனிமல் இந்த மாதிரி இது பண்ணுவார்ல, இந்த வாட்டி கிராப் மென்டாலிட்டி. இந்த வாட்டி அலைன்ஸ்லாம் கிடையாது, சோலோ கேம் தான் விளையாட போறீங்க, வெயிட் ஃபார் த அரீனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அர்ச்சனா வந்து அழுகுறாங்க, தொடர்ந்து அழுகிறாங்க. பாடி டிஃப்ரெண்ட், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்ற மாதிரி அழ ஆரம்பிச்சுறாங்க. உடனே சாரி கேட்க சொல்றாங்க. ஷிவித் வந்து என்ன ஆக்டிங் பண்றியா நீ, எதுக்கு இப்படிலாம் பண்ற நீ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஷிவித்தை பத்தி இவங்க வந்து வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அர்ச்சனா வாயில இருந்து நிறைய வார்த்தைகள் வேற மாதிரி வருது. இது வர ஆரம்பிச்ச உடனே ரிதி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இதை பத்தி எல்லாம் பேசாத, கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸ், இந்த மாதிரி நீ பேசுறது தப்பு, இந்த மாதிரிலாம் பேசுறது. ஏன்னா ரிதியும் இவங்களையும் வச்சு பேசுற மாதிரி ஒரு விஷயத்த போயிடறாங்க போல. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னும் போது நீ போய் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பண்ணு, இதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி அங்க ஆர்குமெண்ட் மாத்தி மாத்தி நடக்குது. அர்ச்சனா சிவித்தும் கோபமாயிட்டாரு, அர்ச்சனா அழுதுட்டே இருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஃபயர்ஸ் நடுவுல வந்துட்டு உன்னதான் சொல்லணும் அர்ச்சனா, இது நீ பண்ணதான் தப்பு, மேல விளையாடும் போது விளையாடிட்டு இப்பயும் வந்து விளையாடிட்டு இதை வந்து நீ கம்ப்ளைண்டா பாக்குறியா, இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சு தானே இதெல்லாம் பண்ற, எதுக்கு இப்படிலாம் பண்றன்ற மாதிரி ஃபயர்ஸுமே அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அங்க தப்பு அர்ச்சனா மேல அடிக்கும் போதே இந்த மாதிரி பண்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம். அங்கேயும் கூட விளையாடிட்டு கீழேயும் வந்து கூட விளையாடி சடனா வலிக்குது அப்படின்னா என்னது இது, இவங்களும் அடிச்சாங்க, அவங்களும் மாத்தி மாத்தி விளையாடினாங்க, இதுல என்ன இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அங்க ஃபயர்ஸும் அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணலையா, அர்ச்சனாக்கு இன்னும் கோவம், இது ஒரு மாதிரி நடக்குதா. அடுத்து என்ன பண்றாங்க, யுவிகா கிட்ட போய் தனியா பாத்ரூம்ல உட்காந்து அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. அர்ச்சனா யுவிகா கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி நடக்குது. அங்கிருந்து அப்படியே கட் பண்ணா வன்சஜும் காக்காவும் வந்து அர்ச்சனா அண்டு ஷிவித் மாதிரி அடிச்சு ஒரு பக்கம் காக்கா வந்து ஷிவித்தான், அர்ச்சனா வந்து வன்சஜான். இவர் அடிக்க அவங்க அழுவுன்ற மாதிரி அந்த அழுது காட்ட மார்க்கிங் ஆக்டிவிட்டிஸ்லாம் அந்த ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. என்னத்த சொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் அங்கிருந்து கட் பண்ணி வந்தா யுவிகா ரொமான்ஸ் வித் பிரின்ஸ், அவங்க ஒரே கட்டில படுத்துக்கிட்டு உனக்கு என்ன வேணும், டிராஃபி வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நடுவுல மனிஷா வந்து கலாய்ச்சி ஒரு ஃபன் செக்மெண்டா போயிட்டு இருந்தது. அடுத்து கேம் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 21 பிளேயர், 24,44,000 ரூபாய் இருக்கு. டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜெயில் கூண்டு இருக்கு, அந்த ஒரு ஜெயில் கூண்டை போட்டிருக்காங்க. ஜெயில் கூண்டை போட்டுட்டு 21 பிளேயருமே கட்டி போட்டிருக்காங்க, ஒரு காலில் பூட்டு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. ஸோ 21 பேருமே சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தான் அந்த பிளேயர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ் லாக் பண்ண பூட்டோட சாவி வேணும்ல, சாவி எடுக்கிறதுக்கான ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஒரு 4 கலர் அலாட் பண்ணி வச்சிருக்காங்க, ரெட்டு, கிரீனு, எல்லோ அண்ட் ஒயிட், இந்த 4 கலர். ஓகேவா, இதுல என்ன பண்ணிடுவாங்கன்னா ரெட் கலர்னு ஒரு இந்த 4 இப்போ ஸ்கொயர் பாக்ஸ்ல தானே அடைச்சு வச்சிருக்காங்க, அப்ப 4 இது ரெக்டாங்கல் மாதிரி தானே இருக்கும், அப்ப 4 பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு 4 ஏரியாலையுமே என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ரெட்டுக்கு முன்னாடி எல்லோ, எல்லோக்கு பக்கத்துல ஒயிட்டு, அதுக்கப்புறம் எல்லோக்கு ரெட்டு, கிரீனு, எல்லோ அண்ட் ஒயிட். ஸோ ரெட்டுல இருந்து நீங்க சாவி எடுக்கணும்னா 3 குச்சி கட்டணும், கிரீன்ல இருந்து சாவி எடுக்கணும்னா 4 குச்சி கட்டணும், எல்லோல இருந்து சாவி எடுக்கணும் 4, ஒயிட்ல இருந்து சாவி எடுக்கணும் 5 குச்சி. ஸோ அந்த குச்செல்லாம் நீங்க கயிறை வச்சு கனெக்ட் பண்ணி நல்லா ஸ்டிஃபா நிக்க வச்சு அந்த சாவி எடுக்கணும். இதுதான் டாஸ்க்கு. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்டு அந்த எல்லோ ஃபர்ஸ்ட் ரெட்டு தான் கிட்ட இருக்கு, ரெட்டுல இருந்து நீங்க 4 சாவி எடுக்கலாம். ரெட்டுல 4 இருக்கும், ஏன்னா 4 ரெட் இருக்குல்ல, 4 இந்த ரெக்டாங்கிளா இப்படி இருக்கா, இப்ப இந்த இடத்துல 4 கலர் இருக்கும், இந்த இடத்துல 4 கலர், இந்த இடத்துல 4 கலர், இந்த இடத்துல 4 கலர், அப்ப 4 ரெட் இருக்கும், 4 எல்லோ இருக்கும், 4 ஒயிட் இருக்கும், 4 கிரீன் இருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன பண்றாங்க, ரெட் எடுக்கிறாங்க, ட்ரை பண்றாங்க, ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க,
ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த டீம் வந்து அலைன்ஸ் போடுவோம்ல, மனிஷா அர்ச்சனா வந்து பிரின்ஸ் கூட பேசுற மாதிரி போய் பேசிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா வந்து ரஜத் கூட போய் சேர்ந்துட்டாங்க. இதுக்கு நடுவில் ஊர்வசிக்கும் இவருக்கும் ஆர்குமெண்ட் வேற ஆயிடுச்சு சிவிக்கும். ஏன்னா என்னோட ப்ரியாரிட்டியில இருக்கனா இல்லையா, எனக்கு சாவி கொடுப்பீங்களா இல்லையா, இதெல்லாம் பண்ணுவீங்களான்ற மாதிரி அங்க ஒரு மாதிரி ஆர்கியூமெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் சாவி எடுக்க போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஃபயஸ் அண்டு ரஜத், லவ்கேஷ் மற்றும் கட்டாரியா இந்த 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷய் இந்த 4 பேர் ஃபர்ஸ்ட் சாவியை சூப்பரா கட்டி ஃபர்ஸ்ட் சாவியை ஃபயஸ் எடுக்கிறார். எடுத்த உடனே ரஜத்தை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் அந்த 4 பாய்ஸ் தான் அவங்களோட ப்ரியாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ரஜத் வெளியே வராரு. வெளியே வந்த உடனே டாஸ்க் ஓகே. ரெண்டாவது என்ன பண்றாங்க, அவங்க ஒரு ரெட் எடுத்துட்டாங்களே, இப்போ மிச்சம் 3 எண்டில் இருக்கிற ரெட்டை எடுக்க ட்ரை பண்றாங்க. ஒரு பக்கம் வராங்க, சிவித் பக்கம் இருக்கிற ரெட்டை எடுக்க ஃபயர்ஸ் வந்தவொடனே சிவித் அந்த கட்டையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் வரக்கூடாது, நீ உந்த பாத்திரியா உன் பக்கம் போ, இந்த பக்கம் எதுக்கு வர, இதெல்லாம் வரக்கூடாதுன்ற மாதிரி சிவித் அந்த கட்டையை பிடிச்சி இதெல்லாம் பண்றாரு. உடனே ரஜத் ஸோ சாவி திறந்துட்டா அந்த சிறையை விட்டு வெளியே வந்துடணும். ரஜத் போய் அந்த சாவியை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நீ என்ன பண்ணுன்ற மாதிரி மாற்றி மாற்றி ஆயிருச்சு. உடனே லைன் மாஸ்டர் வந்துட்டு இல்லை சாவி யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் எடுக்கலாம்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல வந்து பிரின்ஸ் ஒரு சாவி எடுக்கிறாரு, யுவிகா ஓபன் பண்ணிடுறாரு. அடுத்து திரும்ப வந்து இவரே ஒரு சாவி எடுக்கிறார். யாரு, ஃபயஸே ஒரு சாவி எடுத்து ஃபயஸை ரிமூவ் பண்ணி விட்டுறாரு. இப்படி ஃபயஸும் ரிமூவ் ஆயிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஜத், யுவிகா அண்ட் ஃபயஸ் இவங்கெல்லாம் வெளியே வந்துடுறாங்க. ஓகே, அடுத்த ரவுண்டு 2ல வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷய், ரவுண்டு 2ல வந்து லவ்கேஷ், அமித், கிருஷ்ணா மற்றும் விக்ராந்த். இதுல வந்து கிருஷ்ணாவை வந்து செகண்டா பிரின்ஸ் சேவ் பண்ணி விட்டார். ஓகே, அடுத்து நேகல் வந்து திவ்யா கிட்ட சொல்றாங்க, நீ வந்து பேசி சாவி வாங்க ட்ரை பண்ணு மற்ற டீம்மேட்ஸ் கிட்ட, நீ எதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கன்ற மாதிரி நடக்குது. அங்க யாருக்கிட்டையும் போய் பேசுற மாதிரி தெரியல திவ்யா. அடுத்து என்ன பண்றாங்க, சிவு சாவி எடுத்து 3வது ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆருஷி அண்ட் சிவு வராங்க, லக்ஷய் வராங்க. நேகலை வந்து பிரின்ஸ் சேவ் பண்ணிடுறாரு. ஏன்னா ஓட்டு போட மாட்டாங்க, டீம்மேட்டா நிக்க மாட்டாங்க போது நேகலை சேவ் பண்ணி விட்டுறாரு பிரின்ஸ். பிரின்ஸ் எடுத்த 3 சாவியும் சேவ் ஆயிடுச்சா. லாஸ்ட் 4வது சாவியும் பிரின்ஸ் எடுக்கிறார். 4வது சாவி எடுத்து ரிதி கிட்ட கொடுத்த உடனே ரிதி என்ன பண்ணிட்டாங்க, இவரை சேவ் பண்ணிட்டாங்க சிமித். 4வது ரவுண்ட்ல சிவித், காக்கா, வன்சேஜ் அண்ட் ஊர்வஷி, அர்ச்சனா இவங்க எல்லாம் சேவ் ஆயிடுறாங்க. அந்த 5 பேர் டேஞ்சர் ஜோனுக்கு போறாங்க. பிரின்ஸ், மனிஷா, ரிதி, திவ்யா மற்றும் ஷைனி இந்த 5 பேர் டேஞ்சர் ஜோனுக்கு போறாங்க. பிரின்ஸ் வந்து அவங்க டீம்மேட்டோட அலைன்ஸ், அந்த வாக்குறுதி, ப்ராமிஸ் அதெல்லாம் பயங்கரமா சேவ் பண்ணி நாமினேஷன் ஜோனுக்கு போயிட்டார். ஓகே, அப்ப பிரின்ஸ் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கேப்டன்ஷிப் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி, மற்றவங்களை வந்து காப்பாற்றணும், அதை தான் நான் பண்ணியிருக்கேன்ற மாதிரி பிரின்ஸ் அங்க ஒரு இதெல்லாம் பேசியாச்சு. அடுத்து என்ன பண்றாங்க, ரிதி வந்து நான் லாயல்ட்டியா டீமுக்கு இருக்கணும், அந்த லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி ரிதியா இருக்கட்டும். அது வந்து மனிஷா சொல்றாங்க, ஸோ என்ன கண்டிப்பா என் டீம்மேட் சேவ் பண்ணிடுவாங்க, எனக்கு தெரியும், வி வில் ப்ராமிஸ்ன்ற மாதிரி அங்கேயே வந்து அந்த டீம்மேட்ஸ் எல்லாம் ப்ராமிஸ் பண்ணிட்டு முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அன்சேஃப் ஜோன், டேஞ்சர் ஜோன் போயாச்சு. இவங்க ஓட்டிங் டிஸ்கஷன் வரும்போது பிரின்ஸ் கிட்ட வந்து திவ்யா சொல்றாங்க, நீ வந்து நேகலை கிருஷ்ணாவை சேவ் பண்ணிருக்கூடாது, ரிதி அண்ட் ஷைனி தான் சேவ் பண்ணிருக்கணும், அவங்க தான் உங்க டீமுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க என் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே நீ இவங்களை சேவ் பண்ணாம விட்டுட்டு அவங்கள சேவ் பண்ணது ரொம்ப தப்புன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா சேஃப் ஜோன் வரக்கூடாதுன்றது தான் ரஜத்தோட பிளான். அங்கேயுமே அந்த டிஸ்கஷன் வந்து திவ்யாவுக்குமே தெரிஞ்சிருது, முடிஞ்சிரு. அடுத்து பிரின்ஸ் டீம் யார் யாருக்கு ஓட்டு போட்டு எவ்வளவு சேவ் பண்ணலான்ற மாதிரி டிஸ்கஷன் போது இதுக்கு நடுவில் நேகல் வந்து டீல் போடுறாங்க வன்சேஜ் கிட்ட, திவ்யாவுக்கு யார் யார் ஓட்டு போடுவாங்க, நீ எனக்கு ஓட்டு போறியான்ற மாதிரி அங்கே டீலிங் நடந்து இதெல்லாம் முடியுது. நடந்து முடிஞ்ச உடனே லைன் மாஸ்டர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, இன்னைக்கு ஒரு எலிமினேஷன் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட எலிமினேஷன் தான், டிசைடட் ஆன் ஓட்ஸை பொறுத்து தான் இருக்குன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்ச உடனே கிருஷ்ணாக்கும் நேகலுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நேகல் அந்த டாஸ்க் ஜெயிச்சதால பூட்டு டாஸ்க்ல அவங்களுக்கு அட்வான்டேஜ், கிருஷ்ணா தோன்றதுனால டிஸ்அட்வான்டேஜ். கிருஷ்ணாவால ஒரு ஓட்டு கட் பண்ணப்படும், நேகலுக்கு 2 ஓட்டு ஆட் பண்ணப்படும். இதுதான் டோட்டல். ஆல்ரெடி அவங்களுக்கு 1, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டு 2 ஓட்டு ஆயிருச்சா. இப்போ என்ன பண்றாங்க, பிரின்ஸ் வந்து பேச சொல்லும் போது அந்த இடத்துல டேஞ்சர் ஜோன்ல உட்காந்துட்டு பேசும்போது பிரின்ஸ் சொல்றாரு, நான் வந்து அலைன்ஸும் சரி இதுவா இருந்தாலும் சரி கரெக்டா பண்ணியிருந்தேன், நான் கொடுத்த கிராமிஸும் சரி டீமுக்காக எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன், எலிமினேட் ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு நெடுநீள ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸ்பீச் கேட்டவொடனே எல்லாருமே அங்கே சல்யூட் பண்ற அளவுக்கு போயிடுறாங்களா, இங்க ஒரு மாதிரி ஆயிடுது. ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க, திவ்யா பேசுறாங்க, இது கிருஷ்ணா நேகல் பண்ண தப்பு, அவங்க வந்து இவங்களை சேவ் பண்ணிருக்கணும்னு அங்க சொன்னதான் இங்கேயும் சொன்னாங்க. உடனே கிருஷ்ணா கிட்ட பேசும்போது நீ ஜெனரலைஸ் பண்ணாத, இது ரொம்ப தப்புன்ற மாதிரி கிருஷ்ணாவும் திவ்யாவுக்கு எதிர்த்து பேசுறாங்க. உடனே வந்து நேகல் சர்வைவல் கேம் இது, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இல்ல வாட் யூ டன் நான் ஃப்ரெண்டா சொல்றேன், நீ பண்ண தப்புன்ற மாதிரி அங்க திவ்யாவுக்கும்
கிருஷ்ணா அண்ட் நேகலுக்கும் பயங்கரமான வாக்குவாதம். இது ஒரு பக்கம் நடக்குதா. நடந்து முடிஞ்ச உடனே திவ்யா அடுத்து ஃபயஸ் கிட்ட சொல்றாங்க. ஃபயஸ் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறன்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கு நடுவில் பிரின்ஸ் வந்து பேசி அந்த விஷயத்தையும் முடிச்சிடுறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன பண்றாங்க, இப்படி நடந்துட்டு ரிதி பேசிக்கும் போது சிவித் அப்செட் ஆயிறாரு. ஏன்னா ரிதியை சேவ் பண்ண விட்டு சிவித் மாட்டிக்கிட்டார்ல. அப்போ வந்து ரிதி தான் சிவித்தை சேவ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஆர்குமெண்ட் சிவித்துக்கும் பிரின்ஸுக்கும் போய் அந்த ஆர்குமெண்ட்டுமே அந்த இடத்துல எண்ட் ஆகிட்டு யார் சேவ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் சேவ் பண்றாங்க, ரெண்டாவது மனிஷா சேவ் பண்றாங்க, ரிதி, திவ்யா அண்ட் ஷைனி 3 பேர் டேஞ்சர் ஜோன். அதுல ஷைனி எவிக்ட் ஆகுறாங்க. முதல்ல ஷைனி ஓட்டு உள்ள அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, ஷைனி அவுட்டு. அதுல நான் ரொம்ப ஹாப்பியா போறேன்ற மாதிரி ஷைனி போயிடுறாங்க. அடுத்து திவ்யாவா ரிதியா அப்படின்னும் போது திவ்யா தான் வெளியே போகணும்னு ஆர்வமா இருக்காங்க, ரிதி கிடையாது. ஸோ திவ்யா வந்து எலிமினேட் ஆனாங்க. அப்போ அவங்க நான் 2 டீம்லயும் இருந்திருக்கேன், 2 டீம்லயும் சந்தோஷமா இருந்திருக்கேன்ற மாதிரி 2 டீமுக்கும் விடை பெற்று 2 பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. இதுதான் நேற்று எபிசோட்ல நடந்த சம்பவம். இன்னைக்கு எபிசோட்ல இன்னும் பல விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.